ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் வந்து எலக்ட்ரிக் ஷாக்னா என்ன, அதோட விளைவுகள் என்ன, எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக்கு, அப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக் அதை வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் அதை ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது காயங்கள் இருந்துச்சுன்னா எப்படி இது பண்ணலாம், சிவியர் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா எப்படி வந்து ட்ரீட் பண்ணலாம், அதை பற்றி வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சப்போஸ் ரொம்ப வந்து ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அதோட இமிடியேட் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். கடுமையான இரத்த கசிவு ஏற்படும் பொழுது நோயாளிகளை கீழே படுக்க வைத்து ஓய்வெடுக்க செய்ய வேண்டும். காயம்பட்ட பகுதியினை இயன்றளவு உடலின் மட்டத்திலிருந்து உயர்த்திய நிலையில் வைக்க வேண்டும். காயத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். உதவியாளரை உடனடியாக அழைக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த பிக்சர் வந்து போட்டிருப்பாங்க, எப்படி வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வந்து கடுமையான இரத்த கசிவினை கட்டுப்படுத்துதல் டு கண்ட்ரோல் சிவியர் ப்ளீடிங். காயப்பட்ட இடத்திற்கு 2 புறமும் அழுத்தி பிடிக்க வேண்டும். இரத்த கசிவானது முழுமையாக நிற்கும் வரை இவ்வாறாக தொடர்ந்து அழுத்தி பிடிக்க வேண்டும். இரத்த கசிவு நின்றவுடன் மென்மையான பொருட்களின் உதவியுடன் காயத்தின் மீது கட்டுப்போட வேண்டும். உயரமான இடங்களிலிருந்து கீழே விழுகின்ற போது கூர்மையான பொருட்களினால் வயிற்று பகுதியில் ஏற்படும் காயங்களினால் உண்டாகும் இரத்த கசிவினை நிறுத்துவதற்கு நோயாளியை வயிற்றுப்புறமாக வளைத்து இருக்குமாறு செய்ய வேண்டும். இது வந்து பண்ணணும். நீங்கள் இதுக்கும் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்ஷன் ஆஃப் ப்ரெஷர், அவங்க எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும் கைக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, அந்த ஃபோட்டோ பாருங்கள். அடுத்தது வந்து பெரிய காயங்கள், அதிகமான காயங்கள் வந்துச்சுன்னா எப்படி ட்ரீட் பண்ணலான்னா, பெரிய காயங்களின் மீது சுத்தமான துணிகளை வைத்து இறுக்கமாக கட்டு போட வேண்டும். இரத்த கசிவானது கடுமையாக இருந்தால் 1க்கு மேற்பட்ட கட்டுகளை போட வேண்டும் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதுக்கும் வந்து பிக்சர் போட்டிருக்காங்க. இந்த பிக்சர் 3த்தையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை பற்றி மேலே வந்து இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பின்னாடி போகிற சாப்டர்ஸில் வந்து நமக்கு தெரிய வரும். இது வந்து ஸ்மாலர், ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு சாப்டருங்கிறதால வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இதில் வந்து வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் கூட வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வேறு ஒரு சேஃப்டி சிக்னல்ஸ் பற்றி வருது நெக்ஸ்ட்டு வீடியோவில். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.